அந்த காட்டில் மீனுக்குருவி அவங்களோட பொண்ணு வாழ்ந்துட்டு வந்தாங்க. மீனுக்குருவி அழகழகாக ட்ரெஸ் எல்லாம் தைப்பாங்க. அந்த ட்ரெஸ் எல்லாம் தைச்சு வியாபாரம் பண்ணிட்டு இருந்தாங்க. பிங்கி வெளியில் விளையாடுறதுக்காக போச்சு. அந்த சமயத்தில் அரண்மனையிலிருந்து ஆட்கள்லாம் வந்திருந்தாங்க. பறவைங்களா, ராணியோட பொண்ணுக்கு பிறந்த நாள் வருது. அதனால அழகா யார் ஃப்ராக் தைச்சு கொண்டு வராங்களோ அவங்களுக்கு நிறைய பொற்காசுகளும் தங்க நாணயங்களும் கிடைக்கும். அரண்மனையில இருந்து ராணி சொல்லி விட்டாங்க, யாரெல்லாம் கலந்துக்க விருப்பம் இல்லைங்களோ கலந்துக்கோங்க. பிங்கி வேக வேகமாக பறந்து போச்சு. அம்மா அம்மா, இன்னைக்கு அரண்மனையில இருந்து ஆளுங்கலாம் வந்திருந்தாங்கம்மா. எதுக்கு பிங்கி, எதுக்கு வந்திருந்தாங்க? என்னாச்சு, என்ன விஷயம்? ராணியோட குழந்தைக்கு அழகா ஃப்ராக் தைக்கணுமா. சரி சரி பிங்கி, நம்மளும் இந்த போட்டியில கலந்துக்குவோம். ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ கலந்துப்போம். மீனுக்குருவி ஜன்னல் கிட்ட இருந்து காஞ்சனாக்காக இதெல்லாம் ஒட்டு கேட்டுட்டு இருந்தது. நம்மளும் தில்லு முள்ளு பண்ணியாவது இந்த போட்டியில் எப்படியாவது கலந்துக்கணும். மீனுக்குருவி ராத்திரி பகல் பார்க்காம ஒரு அழகான ஃப்ராகை தைச்சு முடிச்சிருச்சு. அம்மா அம்மா, இந்த ஃப்ராக் ரொம்ப அழகா இருக்குமா. கண்டிப்பா ராணிக்கு ரொம்ப பிடிக்குமா. அழகா இருக்கு. என்ன மீனுக்குருவி, நீ தான் போட்டியில் ஜெயிக்கிற மாதிரி தைச்சிக்கிட்டு இருப்ப போலையே. ராத்திரி பகல் தூங்காம தெய்யி நல்லா தெய்யி. ஆமா காஞ்சனக்கா, நம்ம ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ ஒரு குழந்தைக்கு நம்ம செஞ்சு கொடுக்குறோம். அதனால அதை அழகா தைச்சு கொடுக்கணும்னு சொல்லிட்டு நீட்டா தைச்சிக்கிட்டு இருக்கேன் காஞ்சனக்கா. நான் இந்த விடியெல்லாம் தைக்க மாட்டேன். எனக்கு 10 நிமிஷம் டைம் கிடைச்சா போதும். 10 நிமிஷத்தில் நான் சீக்கிரமாக தைச்சிருவேன். அதனால தான் இன்னும் நான் ஸ்டார்ட் பண்ணலை. காஞ்சனாக்காக வேக வேகமாக பறந்து போச்சு. பறந்து போய் தைக்க ஸ்டார்ட் பண்ணுச்சு. அதனால தைக்கவே முடியல. ரொம்ப நேரமாக தைச்சிக்கிட்டே இருந்தது, தைக்கவே முடியல. ஐயோ, மீன் மாதிரி நேற்றே தைச்சிருக்கலாம் போலையே. இன்னைக்கு அவசரமாக தைக்கவும் முடியல, ஒன்றும் முடியல. நான் ஜெயிக்கலைனாலும் பரவாயில்ல, அந்த மீனுக்குருவி ஜெயிக்கவே கூடாது. புறா ஒரு பாட்டில் ஆசிட் கொடு. காஞ்சனா, உனக்கு எதுக்கு ஆசிட்டு? நான் எதுக்கும் வாங்குறேன், உனக்கு என்ன, உன் வேலையை பாரு. மீனுக்குருவி வெளியே பறந்து போச்சு. அந்த சமயத்தை பயன்படுத்திக்கிட்ட காஞ்சனாக்காகவும் அந்த ஆசிட்டை எடுத்துகிட்டு வந்து ஃப்ராக் மேலே ஃபுல்லாக ஊற்றிட்டு திருப்பி வீட்டுக்கு பறந்து போயிருச்சு. இது தெரியாத மீனுக்குருவி அரண்மனைக்கு அந்த ஃப்ராகை எடுத்துகிட்டு போச்சு. பாவம், மீனுக்குருவிக்கு ட்ரெஸ்ஸு கிழிஞ்ச விஷயமே தெரியாது. இதை கொண்டு போய் ராணி கையில் கொடுக்கும்போது அந்த ட்ரெஸ்ஸு ஃபுல்லாமே கிழிஞ்சிருந்தது, ஓட்டையும் விழுந்திருந்தது. ஏ குருவி, என்ன ஓட்ட ட்ரெஸ்ஸை கொண்டு வந்திருக்க? ராணி, நான் ஓட்ட ட்ரெஸ்லாம் கொண்டு வரல. நான் நல்ல ட்ரெஸ் தான் கொண்டு வந்தேன். உங்களுக்காக நான் பார்த்து செஞ்சேன். இதில் என்ன நடந்ததுன்னு எனக்கு ஒன்றுமே தெரியல. இந்த ட்ரெஸ்ஸை என் குழந்தை போட்டா என்ன ஆகுறது? உன்னை ஃபர்ஸ்ட் சிறையில் போடணும். அரண்மனைக்கு புறா பறந்து வந்தது. புறா, எதுக்காக அரண்மனைக்கு வந்திருக்க? என்ன விஷயம்? உனக்கு ஏதாவது உதவி தேவையா? காலையில் காஞ்சனாக்காக வந்து ஆசிட் வாங்கின விஷயத்த புறா ராணி கிட்ட சொல்லுச்சு. உடனே அந்த காகத்தை கூட்டிட்டு வாங்க. ஏ காகம், எதுக்கு ட்ரெஸ்ல ஆசிட் ஊத்துன? என்ன ராணி சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. நான் ஒண்ணுமே பண்ணலையே. ஏய் நடிக்காத. புறா வந்து எல்லா விஷயத்தையும் எங்கள்கிட்ட சொல்லிருச்சு. ராணி, அது 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 வந்து ராணி, இல்ல ராணி. காஞ்சனாவை சிறையில் அடைச்சிட்டாங்க. மீனுக்குருவிக்கு நிறைய பொற்காசுகளும் கொடுத்தாங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சதா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.